துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு மெயின் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா வரக்கூடியது அனுபவிக்கிறது தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். துலா ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கெரியர் ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அரசு ரீதியான ஏதாவது ஒரு சௌகரியங்கள் கிடைக்க வேண்டியது அப்படின்ற அது மாதிரியான விஷயங்கள், சௌகரியங்களோ அல்லது வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி வந்து வெளியூரில், அதாவது வெளிநாடுன்னு இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கொஞ்சம் தூர இடமாக இருக்கக்கூடிய, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடியத இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல கண்டிப்பான ஒரு முறையிலே நல்ல பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முட்டியில ஏதாவது உங்களுக்கு எலும்பு ரீதியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஒரு மாசம் அதில் கொஞ்சம் நிவாரணம் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் துளாராசினருக்கு சொல்லலாம். கெரியர்ல வந்து பார்த்தோம்னா ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான துளாராசினருக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிசினஸ்லயும் வந்து ஏற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் துளாராசினருக்கு கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு மாதம் கிடைக்கும் அப்படின்றது அறுதியிட்டு கூற முடியும். பெரும்பாலான துளாராசினருக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பண ரீதியான விஷயத்துக்கு கவலையப்பட வேண்டாத ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர்களை வணங்குவது, குருவை வணங்குவது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே தேவை இருக்கிறது துளாராசினருக்கு. டெய்லியே நம்ம அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுல வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் வந்து இருந்தாலும் அவரை நம்ம நமஸ்கரிக்கலாம், அவர் இல்லை என்றாலும் அவரை நமஸ்கரிக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக கண்டிப்பான முறையிலே மனதார அவர்களை வேண்டி வணங்கி நமஸ்கரித்து வருவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளிலே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு விளக்கேற்றி வைப்பது, அம்மனுக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுக்கறது அல்லது ஊதுவத்தி வாங்கி கொடுக்கறதுங்கிறது எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே துளாராசினருக்கு அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.